உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பானை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி தொகுதிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அண்ணா கிராம ஒன்றிய செயலாளர் அருள்செல்வம் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பண்ருட்டி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடியும் மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் பேரூர் செயலாளர் இந்திரேஸ், மாவட்ட மகளிர் அணி சரண்யா, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை உடையர் பொறுப்பாளர் ராமச்சந்திரன், மாணவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஞானசேகர், பண்ருட்டி நகர பொருளாளர் ராசா பகலவன், முகாம் செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதன் மூலம் பாடச்சின்னம் நிரந்தரமாக கிடைத்ததை அடுத்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி நகர இணைச் செயலாளர் மா விஜய் தலைமையில் மற்றும் மாநில துணைச் செயலாளர் ரா மூவேந்தன் முன்னிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தியாகு, விநாயகம், பூபாலன், சவுந்தரராஜன் கலந்து கொண்டனர். நகர துணைச் செயலாளர் காளிதாஸ், பழனி மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் கோபி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தங்கதுரை, மார்டின் மற்றும் ரமேஷ், ஜோசப், ரூபன், வளவன், கிட்டு, கீர்த்தி வாசன், வசீகரன், மதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதன் மூலம் பானை சின்னம் நிரந்தரமாக கிடைத்ததை அடுத்து கோவை மாவட்டம் ஆனமலை ஒன்றிய பொறுப்பாளர் சாதிக் ஏற்பாட்டில் மகளிர் அணி பொறுப்பாளர் ஃபர்சானா பானு தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பானை வடிவிலான கேக் வெட்டி அனைவருக்கும் ஊட்டி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் கோவை நீலகிரி மண்டல துணைச் செயலாளர் பிரபு, ஆனைமலை ஒன்றிய செயலாளர் கம்பர், பொள்ளாச்சி நகர செயலாளர் சங்கர், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ரவீந்திரன், சையத் இப்ராஹிம், ஜான், அசாருதீன், அஸ்லாம் ஷரீப், ஆஃப்ரின், அன்சார், பிரபு, சித்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரமும் தேர்தல் சின்னமாக பாளையம் கிடைத்ததை வரவேற்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. முன்னதாக கள்ளக்குறிச்சி ரவுண்டனாவில் இருந்து ஊர்வலமாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி தங்களது மகிழ்ச்சியை இனிப்புகள் வழங்கி வெளிப்படுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில செயலாளர் சக்திகிரி, முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்மாறன், நிர்வாகிகள் ராமமூர்த்தி, கல்யாண சுந்தரம், அடிச்ச மணரவன், அம்பிகாபதி, பச்சப்பிள்ளை, திருவிக்ரமன், சீனு, வழக்கறிஞர் அலெக்சாண்டர், சக்திவேல், குபேந்திரன், சுந்தர்ராஜ், மாதேஸ்வரன், வழக்கறிஞர் பாக்கியராஜ், களியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரமும் தேர்தல் சின்னமாக பாளையம் கிடைத்ததை கொண்டாடும் விதமாக கடலூர் மாவட்டம் சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் சன்செந்தில் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மோகன், ரெஜினா, கலைவரதன், மணிகண்டன், தங்கமணி, தீபன் ராஜ், சுந்தரமூர்த்தி, பழனிசாமி, ராஜ்குமார், சலீம் பலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரமும் தேர்தல் சின்னமாக பாடையும் கிடைத்ததை கொண்டாடும் விதமாக கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலையம் எதிரில் உள்ள காமராஜர் சிலை அருகில் பண்ருட்டி நகர துணைச் செயலாளர் புஷ்பராஜ் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கட்சியினர் மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் தமிழ்மாறன் மற்றும் அருட்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் பேரூர் செயலாளர் இத்ரேஸ், மாவட்ட மகளிர் அணி சரண்யா, மேல்பட்டம்பாக்கம் பேரூர் செயலாளர் முகமது இத்ரேஸ், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சரண்யா, சின்ராசு, அசோக், ரவி, இளையராஜா, ஐயனார், பரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள ஸ்ரீமுஷ்ணம் மைய ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறப்பட்ட நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக நெடுஞ்சேரி கிராமத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் மாலை அணிவித்தும் பின்னர் ஸ்ரீமுஷ்ணம் கடைவீதியில் உள்ள அனைத்து நிர்வாகிகள் ஒன்றிணைந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சின்னைய சக்திவேல், நகர செயலாளர் குப்புசாமி, துரை வீரசாமி, தானிவேல், சாமிதுரை, குலப்பிரபு, ரஜினிகாந்த், துரை, வீரமணி, பழனிசாமி, பிரசாத், வினோத், அம்பலவாணன், மணிகண்டன், ராதாரவி, லட்சுமணன், பிரகாஷ், ஜெயபிரகாஷ், வேலுச்சாமி, அன்புராஜா, புஷ்பநாதன், பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் ஆணையத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பாடை சின்னம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை கொண்டாடும் விதமாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கொடுக்கூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் சார்பில் 1000 பனைவிதை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன், விவசாய அணி மாநில செயலாளர் வீர செங்கோலன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை கொடுக்கூர் முகாம் செயலாளர் அன்பு ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன், மாவட்ட பொருளாளர் சின்னராசா, மாவட்ட துணைச் செயலாளர் குளத்தூர் கோவிந்தசாமி, ஈழ அரசன், சத்யானந்தம், அனீப், ரவி, திருமா, பிரபாகரன், செந்தில், இளங்கோவன், ரமேஷ், சிவக்கொழுந்து, கோபி, தனுஷ், விஜய் தடம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை விளையாட்டுத் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராணிப்பேட்டை நகரத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கருணா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியை ராணிப்பேட்டை நகர செயலாளர் ராஜசேகர் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணைச் செயலாளர் தமிழ், முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாத்தங்கால் ராஜா, துணைச் செயலாளர் கு சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் மராட்டிய மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மராட்டிய மாநில அமைப்பாளர் சாலமன் ராஜா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில அமைப்பாளர் ஆர் கே விளவன், மாநில துணை அமைப்பாளர் ஜெய் சவுந்தரபாண்டியன், மாநில துணை அமைப்பாளர் இசக்கியப்பன் ராஜு, மும்பை வடக்கு மாநகர அமைப்பாளர் ஜெகதீஷ், தானே மாவட்ட அமைப்பாளர் மாண்டபராஜா, கவியரசன், தனபால், மணி, ரவி, செல்வ மகாராஜா, வேலு, கண்ணன், ஜான், ஆறுமுகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே பஞ்சப்பட்டியில் மின்சாரத்துறைக்கு சம்மதமில்லாத காக்காயம்பட்டியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரை பணிக்கு அமர்த்தியுள்ளனர். இதனால் அவருடைய இடது காலில் அடிபட்டு 3 விரல்கள் செயலிழந்துள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து மின்துறை பொறியாளர் இதுவரை கண்டுகொள்ளாததால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் பஞ்சப்பட்டி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் மகாமுனி, தூக்கைமலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், கிருஷ்ணராயபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன், மண்டல துணைச் செயலாளர் பிரியசாமி, பழைய ஜெயங்கொண்டாம் பேரூர் செயலாளர் முருகேசன், புலியூர் பேரூர் செயலாளர் சக்திவேல், மகாதேவன், நல்லூர் வடிவேல், சரத்குமார், மலைவேல், குளித்தலை தொகுதி துணைச் செயலாளர் லட்சுமணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் சின்னையாச்சித்திரம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இன்று ஆட்சியகரத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் தங்களுக்கு 1995ஆம் ஆண்டு முறைப்படியாக அரசு பட்டா வழங்கியதாகவும், ஆனால் சிவன் கோவில் அருகே தங்களுடைய இடம் இருப்பதால் அதை பிடிக்காத ஒரு சில நபர்கள் பட்டாவை ரத்து செய்ய கோரி நடவடிக்கை எடுத்ததாகவும்
தற்போது வரை தாங்கள் வீடு இல்லாமல் இருப்பதாகவும் கூறியவர்கள் அதே இடத்தில் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கூறி ஆட்சியரகத்தின் புகார் மனு வழங்கினர். இந்த புகாரை பெற்றுக்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அருளால் தங்களுடைய பட்டா ரத்து செய்யப்படவில்லை எனவும் விளக்கம் மட்டுமே கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு பாடை சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை கொண்டாடும் விதமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் மற்றும் பெரியார் சிலைக்கும் மாவட்ட செயலாளர் முல்லை விளவன் தலைமையில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் அரசாங்கம், அண்ணல் போக்குவரத்து கழக பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், மாநகர செயலாளர் ராஜ்குமார், மாநகர பொருளாளர் வீரமுத்து, மகளிரணி மாநில துணைச் செயலாளர் அமுதா இனியன், மாவட்ட செயலாளர் பாத்திமுத்து, மகளிரணி பொறுப்பாளர்கள் சக்தி கதிரவன், சிவசக்தி மாலா, ஒன்றிய செயலாளர்கள் சசிகுமார், தென்னவன், கலக்கல் கண்ணன், முற்போக்கு மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ், மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயகுமார், திருவிடைமருதூர் பேரூர் செயலாளர் தமிழரசன், ஆறுதுறை பேரூர் பொருளாளர் புரட்சி அரசு, முற்போக்கு மாணவரணி நந்தகுமார், ஊடக அணி புரட்சி விஜய், வழக்கறிஞரணி மாநில துணைச் செயலாளர் இளங்கோவன், கலை இலக்கிய பேரவை மாநில துணைச் செயலாளர் மோடக்குடி செந்தில்குமார், மாநில துணைச் செயலாளர் நந்திவனம் பாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,